ஹலோ, அடி போட்டோம்ல 12 அடி, மொத்தம் 12 அடி. இப்போ முதல்ல ஒயர் கொடுத்து தொடங்குறோம். ஒரு சின்னதாக ஒரு 1/2 அடி விட்டுக்கோங்க, இல்லை 1/4 அடி விட்டு தொடங்கிக்குங்க. தொடங்கி ஒரு சுற்று ஃபஸ்ட்டு பூ ஆரம்பித்து போடுறோம் பாருங்கள். போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து அவ்வளோதான். அது போட்டோம். 2வது பூ போடுறோம் பாருங்கள். சாதா நாட்டு தானே, அதனால் ரொம்ப காட்ட வேண்டியதில்லை. எல்லாருக்குமே சாதா சரியாக தெரியும். அப்படியே தெரியலனா நிறுத்தி பார்த்துக்குங்க. போட்டு அதை ஒரு லைன் முடிக்கிறோம். முடித்து மூளை திருப்பம் காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா? மூளை அண்ணாண்ட லாஸ்ட்டும் அண்ணாண்ட ஃபஸ்ட்டு பூவும் எடுத்து திருப்புறது தான் மூளை, வேறு ஒன்றும் இல்லை. சாதா நாட்டு தானே. திருப்பி இந்த பக்கம் போட்டு மூளை திருப்பி காட்டுறோம் பாருங்கள். சரியா? நல்லா பார்த்துக்குங்க. 2வது மூளை திருப்பம். சரியா? 2வது இடம். இப்போ 3வது இடத்துக்கு போகிறோம். திருப்பி போட்டுக்கிட்டு அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு 4 பக்கம் போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். முதல் தொடங்க சொல்ல ஒரு 4-5 பூவுக்கு முன்னாடி தொடங்கிக்குங்க. ஏணி முடிச்சு வரும், அதுக்காக தான். ஏணி 2வது மூளை திருப்பங்க. 2வது மூளை திருப்ப சொல்லவும் எந்த மூளை திருப்பினாலும் கொஞ்சம் அழுத்தி போட்டு நல்லா போடுங்க, இல்லைன்னா பெருசாக ஓட்ட தெரியும். சரியா? அதை அந்த டைட் பண்ணி மூளை திருப்பம் அழகாக வச்சு ஒயருக்கு திரும்பாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு மூளை, 2வது மூளை, தெரியுதுங்களா? 2வது மூளை திருப்பம் அப்படியே திருப்பி அந்த லைன் ஃபுல்லாக போடணும். சரியா? இது மாதிரி ஒரு 8 பூ, 2 பூ நடுவில் ரோஸு, 8 பூ பச்சை, 2 பூ ரோஸ் வச்சோமா கூட போட்டு முடித்த உடனே அழகாக இருக்கும். 3வது மூளை திருப்பம் பார்த்துக்கோங்க. 3வது இடத்துல மூளை திருப்பம் ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். சரியா? 3வது திருப்பம் அவ்வளோதான். அப்படியே திரும்பி லைனாக வந்து அந்த ஏணி முடிச்சாண்ட திருப்பி ஜாயிண்ட் பண்ணிடணும். அவ்வளோ. ஏணி முடிச்சு போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா நாங்கள் தனியாக ஏணி முடிச்சு போட்டு இருக்கிறோம், அதை பார்க்கலாம். லைனாக வந்து அந்த மூலையாண்ட வந்து அப்படி திரும்பி ஒரு மூலையாக திருப்பிட்டு போட்டுக்கணும். அவ்வளோதான். சாதாரண நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு சிவன் கண்ணும் போட்டு வச்சுருக்கோம். வேணும்னா உள்ளே போய் பாருங்கள், தெரியும். சாதா பூ 3வது ஏணி முடித்து திருப்பியாச்சு. 4 பக்கம் மூளை திருப்பியாச்சு. இப்போ வந்து திரும்பிடுச்சு பாருங்கள். 4வது பக்கம் மூளை திரும்புது. திரும்பி அந்த பூ தொடங்கணும்ல அந்த இடத்துக்கு வருது. அவ்வளோதான். அடுத்தது ஏணி முடிச்சு. இந்த ஒரு பூ முடிஞ்சதும் ஏணி முடிச்சு வரோம். அங்கே உசாராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் முன்னாடி ஏணி முடிச்சு தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஏணி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு அந்த பூவில் தொடங்கக்கூடாது, பக்கத்துலேருந்து தொடங்கணும். ஞாபகமாக வச்சுக்கங்க. அப்புறம் ஏணி முடித்து லெஃப்ட்டு பக்கம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட்டு பக்கம் திருப்பிக்கணும். திருப்பி இந்த ரைட் பக்கம் இருக்கிற பூவில் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட்டு பக்கம் ஈஸியாக கட்டுறோம் பாருங்கள். அது மாதிரி திருப்பி அதை ரைட் பக்கம் ஒரு பூ இருக்குல்ல அதை லூஸ் பண்ணி திருப்பி மேல் பக்கம் வலிச்சா லூஸ். அவ்வளோதான். அதில் இந்த லெஃப்ட் பக்கம் மடித்த ஒயரை சொருகி அந்த பச்சை ஒயரை எடுத்து அந்த ரோஸ் ஒயர் லூப் உள்ள விட்டுடணும். அவ்வளோதான். விட்டு அதை முதல் நல்லா வெளிச்சிட்டிங்கன்னா போதும், பூ அழகாக வந்துடும். அவ்வளோதான். அதை வெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் பக்கம் திருப்பி ரைட்டு பக்கம் ரன்னிங் ஒயருக்கும் திருப்பி பக்கத்து பூவில் போடணும். சரிங்களா? இப்போ அழகாக பூ அதை எடுத்து இது மாதிரி திரும்பி வந்து ரைட்டு பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு பக்கத்து பூவில் பூ போடணும். அழகாக வெளிச்சிட்டிங்கன்னா சமமாக தெரியும். இதுக்கு தான் ஏணி முடிச்சு. எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்தவங்க அழகாக எழுதி வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே லைனாக ஏறும். சரிங்களா? இதே மாதிரி கட்டமாக அழகாக ஏறும். இது வந்து ரோஸ் ஒயர் தான் ரன்னிங் ஒயர் வச்சுருக்குறோம். பக்கத்து பூவில் திருப்பி
பூ போடணும். அவ்வளோதான். அப்படியே திருப்பி ஃபுல்லாக போய் வந்து இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, இதில் தான் ஏணி முடிச்சு போடணும். சரியா? அது மொத்தமாக அப்படியே ரவுண்ட் பண்ணி வரணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஏணி முடிச்சு போட்டு பக்கத்தில் பூ போட்ட பற்றி அதில் ஏணி முடிச்சு போடணும். அவ்வளோதான். மொத்த போட்டு வாங்க, நான் கொஞ்சம் போட்டுட்டு காமிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். பாருங்கள், படிப்படியாக ஏறிட்டே அப்படியே வர வேண்டியதான். அடுத்த ஏணி முடிச்சோம் உங்களுக்காக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். 2வது லைனு ஏணி முடிச்சு. ரொம்ப ஈஸி தான். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நாங்கள் முதல்ல சிவன் கண் கூடையில் போட்டு இருக்கோம், தனியாக ஏணி முடிச்சும் போட்டு இருக்கிறோம், போட்டு பாருங்கள். ஈஸியாக வரும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க, கமெண்டில் போட்டு காட்டுங்க. சரியா? அப்படியே கூடைய பார்த்துக்கிட்டு லைக் பண்ணுங்க. அப்படியே போட்டு வரல நம்ம ஏணி முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம சும்மா ஒரு விரல் ஒயரோ கொஞ்சம் பெருசாக கூட விட்டு இருப்போம். அதை வந்து ஒரு லைன் போட்டவொடனே சொருவிடலாம். இல்லை நீங்கள் 2வது லைன் வர சொல்ல சொருவிடுங்க. ஏன்னா மொத்தம் கூட போகிற வரைக்கும் மறந்துட்டு அது என்ன ஒயருன்னு தெரியாமல் முழிப்போம். அப்புறம் உள்ளே கை விட்டு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது அது ரோஸ் கலர் ஒயர் வச்சு தான் ரன்னிங் ஒயர் போட்டேன். இப்போ அது வந்து 12 லைன் வந்திருக்கு. இதுக்கு மேலே அடுத்த ஒயரு ஜாயிண்ட் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடை காட்டும். வெட்டிட்டோம், அவ்வளோதான். அது முடிஞ்சிடுச்சு. அவங்க அதை வந்து மடிச்சிக்கணும். மடித்து ஏணி முடிச்சு திருப்பி ஜாயிண்ட் பண்ணணும். அந்த முதல் போட்டோம் இல்லையா, அந்த பூவோட இதை போட்டுட்டு அப்புறம் அதை போட்டு சின்னதாக ஏணி முடிச்சு போட்டு ஜாயிண்ட் பண்ணிடணும். திருப்பி பக்கத்து பூவிலேருந்து தொடங்கிக்கிட்டு வரணும். சரிங்களா? அதோட முடிச்சுட்டு திருப்பி 2வது ஒயர் ஜாயிண்ட் பண்ணி அதை முதல் போட்டுங்க அந்த மாதிரியே போட்டுங்க வரணும். ஃபுல்லாக கூட போட்டுட்டு அப்புறம் காட்டும். அடுத்த ஒயர் ஜாயிண்ட் பண்ணி ஃபுல்லாக அது போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். கூட மொத்தம் அடி 28 லைனு, மேலே 26 அடி போட்டு இருக்கிறோம். இன்னும் போடலாம், ஆனால் கூட நல்லா லென்த்து வந்துடுச்சு, அழகாக இருக்குது. அதனால் போதும்னு கட் பண்ணிட்டோம். ஏன்னா புடி கேண்டில் போடலாம், ஒயர் வேணும்ல அதுக்கு. அவ்வளோதான். சொருவுறோம். ஒரு பூவை உள்ள அமுக்கி 3வது பூவிலேருந்து சொருகணும். அந்த ஒயரை சொருவிடுங்க. அதை கொஞ்சம் வீடியோவில் தள்ளி எடுத்துட்டு இருக்கிறாங்க. சொருவி முடிச்சு வேற ஒன்றும் இல்லை. அதை சரிங்களா? சொருவி முடிச்சுட்டு அதுக்குள்ள மொத்தமாக திருப்பி சொருவிட்டு வர வேண்டியதுதான். 3வது லைன் ஒன்றை போல் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். உங்களுக்கு ஏணி முடிச்சு ஒன்றும் ஒயரு சில ஒயர் வந்து மத்தாக இருக்கும், சில ஒயரில் நைஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி மேலே லென்த்தும் பார்த்து அழகாக சைஸாக கட் பண்ணோமா கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பூ உள்ள அமுக்கி 3வது பூவில் சொருவி விடுங்க. இந்த ஏணி முடிச்சு போகிறதுனால ஒரே லெவலாக இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. லாஸ்ட்லேயே வந்து ஏணி முடிச்சு போட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் கூட ஒரே சைஸாக லெவலாக இருக்கும். நம்ம சாதாரணமாக போட்டுக்கிட்டு போனோமா ஒரு பூ ஏற்றம் இறக்கமாக தெரியும் சொருவ சொல்ல, இதானா அப்படி தெரியாது. சரியா? ஒன்றை போல் அழகாக உங்களுக்கு தேவையான அளவு சொருவிக்குங்க. ஒயர் அதிகமாக இருக்குன்னா உங்களால் எவ்வளோ சொருவ முடிஞ்சாலும் சொருவலாம், கூட ஸ்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சம் 7.5 அடி வெட்ட சொன்னோம் இல்லைங்களா, நாங்களே கொஞ்சம் 7.5 அடி தான் வெட்டினோம். அதனால் கொஞ்சம் லென்த்தாக, அவ்வளோதான். கரெக்டாக அப்படி ஒரு பூ உள்ள சொருவி 3வது பூவிலேருந்து வெளிச்சு லைனாக சொருவினா உள்ளே நம்ம கூட போட்ட மாதிரியே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றை போல் உங்களுக்காக தான் கூட மொத்தமாக சொருவி காட்டுறேன். சில பேர் சொருவ வரல அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி வராது. 3வதுலேருந்து ஒன்று விட்டு ஒன்று அழகாக உங்களுக்கு தேவையான அளவு சொருவிக்கலாம். நாங்கள் 3, 4 அது மாதிரி சொருவோம். அவ்வளோதான். இதே மாதிரி அழகாக சொருவிக்குங்க. சொருவிட்டு பாருங்கள், கூட ஒன்றை போல் உள்ளேயும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியும் 2 ஒயர் கொடுத்தோம்ல ரோஸு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். பிளேடில் சில பேருக்கு வராது, நாங்கள் பழக்கம், அதனால் சின்ன கத்தி வச்சு பண்ணிடுறோம். நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ